ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் கிரிக்கெட். பங்களாதேஷ்க்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 15 பேர் கொண்ட இந்திய அணியை தற்போது பிசிசிஐ அறிவித்தும் இருக்கிறது. இந்த 15 பேர் கொண்ட இந்திய வீரர்கள் தான் பங்களாதேஷ்க்கு எதிராக களமிறங்க போவதாகவும் தெரிவித்தும் இருக்கிறது. சில நட்சத்திர வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்தும் இருக்காங்க. சில முக்கியமான வீரர்கள் கண்டிப்பா இந்த பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் விளையாட வேண்டாம், அதுக்கு அடுத்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 8 டெஸ்ட் போட்டிகளை விளையாடணும், அதற்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறதுனாலையும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேருக்கும் தற்போது லோக்கல் டோர்னமெண்டான துலீப் டிராபில ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர்கள் அப்படிங்கிறதுனால லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாண்டா அடுத்து பங்களாதேஷ், அடுத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த எதிரான தொடர்ல சிறப்பா விளையாட முடியாது அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற நட்சத்திர வீரர்களுக்கு கண்டிப்பா துலீப் டிராபில விளையாடணும் அப்படின்னு தெரிவித்தும் இருக்கிறது பிசிசிஐ. துலீப் டிராபில பங்கு பெற்ற அந்த 15 வீரர்கள் தான் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல களமிறங்க இருக்காங்க. அதாவது துலீப் டிராபில தேர்வு செய்யப்படாத வீரர்கள் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல களமிறங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் கிடைத்திருக்கிறது. கௌதம் கம்பீர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டாரு. இந்த துலீப் டிராபில பங்கு பெற்று மிக சிறப்பா விளையாடக்கூடிய வீரர்களை தான் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல தேர்வு செய்வோம் அப்படின்னு தெரிவித்து இருக்காரு. அந்த வரிசையில சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இந்த நட்சத்திர வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துலீப் டிராபில பங்கு பெறாங்க. இதனால தற்போது ஒரு முக்கியமான தகவல் பிசிசியிலிருந்து கிடைத்திருக்கிறது. பங்களாதேஷ்க்கு எதிராக களமிறங்க போற அந்த 2 தொடருக்கான 15 பேர் கொண்ட வீரர்கள் இவங்க தான். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கேக்வாட், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், முகமது சமி அணிக்குள்ள உள்ள வராரு. ரொம்ப நாளா காயத்துல இருந்த அவரு உள்ள வராரு. ரவிச்சந்திர அஸ்வின் உள்ள வராரு. முகமது சிராஜும் உள்ள வராரு. ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஹர்தீப் சிங், நடராஜனுக்கும் இந்த பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த 15 பேர் கொண்ட இந்திய அணி தான் பங்களாதேஷ்க்கு எதிராக களமிறங்க போவதாக பிசிசி வட்டாரத்தில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.